நான் ராணிப்பேட்டை என்ற ஊர்ல இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில், மாலை கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணேன். அப்போ கசப்பு என்ற தலைப்பில் போதித்தேன். கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு குடும்பம் என்கிட்ட வந்து பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, என் வீட்லேயும் இதே போராட்டமாக தான் இருக்குது. எங்கள் அம்மாவோட நான் பேசி 7 வருஷம் ஆச்சு. எங்கள் அம்மா முகத்தை பார்த்து 7 வருஷம் ஆச்சு. ஏதோ ஒரு குடும்ப சண்டையில் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் இப்படி பிரிஞ்சிருக்கோம். ஒரே ஊருக்குள்ளே தான் இருக்கோம். ஒரே சர்ச் மெம்பர் தான். ஒரே சபையில் தான் கம்யூனியன் சர்வீஸ்லாம் எடுப்போம். ஆனால் எங்கள் அம்மா முகத்தை பார்த்து பேசி 7 வருஷம் ஆச்சு. ஆனால் நீங்கள் இன்றைக்கி கசப்பை பற்றி பேசுகிறீங்க. சரி, இப்போ என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணுவோமான்னு கேட்டேன். ஜெபம் மட்டும் இல்லை, நாளைக்கு எங்கள் அம்மாவோட ஒப்பனாக போகிறேன். அதுக்காக என்னை ஜெபம் பண்ணி அனுப்புங்க அப்படின்னாங்க. நான் ஜெபிச்சு அனுப்புனேன். அது ஒரு சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள் கூட்டம். அதே போல் அந்த குடும்பம் வந்தாங்க. அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் என் கையை பிடிச்சி அழுது ஆண்டவரை தோத்திரம் சொன்னாங்க. என்னன்னா, இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, அடுத்த நாள் காலையில் தாயை பார்க்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கு. அண்ணன் வீட்டுக்கு இந்த அம்மா போயிருக்காங்க. பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து போறாங்க. அண்ணன் வீடு நெருங்க டென்ஷன் ஆகுது. உள்ள பல 7 வருஷம் பகை. என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ, அண்ணன் கோபக்காரன் ஆயிடுச்சே. பகை 7 ஆண்டு பகை இருந்தாலும் தோத்திரம். நேற்று கேட்ட பிரசங்கம் உள்ளத்துல இருக்கு. தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம். பகையாகி நின்ற நடுசுவர தகர்த்தீரே அப்படின்னு தோத்திரம் பண்ணிக்கிட்டு அண்ணன் வீட நெருங்கும் போது தற்செயல அண்ணன் கதவை திறந்து வெளியே வந்துட்டாரு. சகோதரி வருகிறத கண்ட உடனே அண்ணன் நேரா நடு ரோட்ல ஓடி வந்து கெட்டி பிடிச்சு அழுது இருக்காரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கெட்டி பிடிச்சு அழுது வீட்டுக்கு கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. இந்த காட்சியை தாய் கண்ட உடனே தாய் சத்தம் போட்டு அழுறாங்க. 7 வருஷமா நான் ஜெபிச்ச ஆண்டவரே, இந்த குடும்பம் பிரிஞ்சு கிடக்குது. எல்லாருமே சர்ச்சுக்கு போறாங்க, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க, எல்லாருமே ஊழியம் செய்யறாங்க, எல்லாரும் ஆமென் அல்லேலூயா தான் இருக்கு. ஆனா இந்த ஒப்புரவாக்குதல் இல்லையாப்பா. நான் ஜெபிச்சேன்ப்பா, இன்னைக்கு ஜெபத்தை கேட்டீங்களேன்னு தாய் ஒரு பக்கம் சத்தம் போட்டு அழுது. அங்க ஒரு பெரிய ஒப்புரவாக்குதல் நடந்தது. இந்த சம்பவத்தை எனக்கு சொன்னாங்க. அடுத்த நாள் திங்கட்கிழமை நான் சென்னைக்கு போகணும். அவங்க என்கிட்ட ஒரு வேண்டுகோள், எங்கள் வீட்டு பாதையின் வழியாக தான் நீங்கள் போகணும், ஒரு 2 நிமிஷம் நின்று ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு போனீங்கன்னா எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். நான் போனால் வீடு நிறையா கூட்டமாக இருக்குது. நான் நினச்சேன் ஊழியர் வராங்கன்னொன்னே அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர் எல்லாரையும் வர சொல்லிட்டாங்க போலன்னு. ஆனால் அவங்க சொன்னாங்க, 7 வருஷத்துக்கு பிறகுதான் அக்கா தம்பி, அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பி, தம்பி பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்க, தங்கச்சி பிள்ளைங்க, நாங்கள் 7 வருஷத்துக்கு பிறகுதான் இப்போ இன்னைக்கு சேர்ந்துருக்கோம். நாங்கள் அதை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு பாவி மனம் திரும்பினாலே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். இப்ப நீங்க ஜெபிக்க வந்திருக்கீங்க தேசத்துக்காக, பட்டணத்துக்காக, சபைகளுக்காக. ஆனா உங்க வீட்டுக்குள்ள ஒரு கசப்பும் வைராக்கியமும், உங்க விசுவாசிகளோடு கூட நீங்க ஒரு கசப்பும் வைராக்கியம் வச்சிருந்தீங்கன்னா சாத்தான் என்ஜாய் பண்ணுவான்.